தெரிஞ்சுக்காத வரைக்கும் தான் நம்ம அது கஷ்டம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இது என்ன இது ஏதோ மியூசிக் சிம்பிள்ஸ் அது அப்படின்னு தெரியும், அது என்ன இதுன்னு நமக்கு தெரியாமல் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருக்கோம். அது என்ன இதுதான் சிம்பிள். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகிறது கணக்கு. ஐயோ அந்த கணக்கு இல்லை, இப்போ நீங்கள் பார்த்துருந்தீங்களா அது மாதிரி ஏற்பட்ட குழம்புற மாதிரிலாம் இருக்காது. இது கொஞ்சம் ஈஸியானது தான். வெஸ்டர்னில் கர்நாடிக் நம்ம தெரிஞ்சிருக்கோம், சரிகம பரிசு நம்ம தெரிஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அது மாதிரி இது வெஸ்டர்னில் ஒரு சில நொட்டேஷன் வச்சு எப்படி வாசிக்கலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இப்போ இந்த பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதல் பாடமாக நம்ம எடுத்துருக்கிறது இப்போ இந்த நோட்ஸ் பார்க்குறீங்களா, இந்த நோட்ஸ் மாதிரி தான் வெஸ்டர்ன் மியூசிக் இருக்கும். இதில் நிறைய கோடு போட்டுருப்பாங்க. இந்த கோடில் என்ன பண்ணியிருக்குன்னா இது எப்படி வாசிக்கலாம், இதெல்லாம் சுரஸ்தரங்கள் அடங்கியிருக்கு, டைமிங்ஸ் அடங்கியிருக்கு, இதை வச்சு நம்ம எப்படி வாசிக்கிறது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இது மொத்தமாக இந்த ஹோல் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹோல் ப்ராஜெக்ட்டுமே என்னென்னா அதுக்கு பேர் ஸ்டஃப் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டஃப் லைன்ஸ் அப்படின்னா ஒரு சரிகம பரிசு நம்ம ஒரு மொத்தமாக நோட்ஸ் போட்டு எழுதி வைக்கிறோம் பார்த்தீங்களா, குறிப்பு எடுத்து வைக்கிறோம் பாருங்க, அது மாதிரி டிஃபால்ட்டாக இங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஹோல் ப்ராஜெக்ட்டுக்கும் பேர் என்னென்னா ஸ்டஃப் லைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி வாசிக்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அந்த எஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு பாருங்க. அந்த எஸ் மாதிரி இருக்கிற சிம்பிள் என்னன்னா மிடில் இருந்து ஹையர் ஆக்டிவ் நோக்கி போகுது, மத்திய ஸ்தாயிலிருந்து மேல் நோக்கி போகுது. அது வந்து ட்ரிபிள் கிளெஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ட்ரிபிள் கிளெஃப்ங்கிறது மிடில் ஆக்டிவ்லேருந்து மேல் நோக்கி போகிறது. அதுக்கு கீழே இந்த சி மாதிரி இருக்கு இல்லைங்களா, சி வந்து ஆப்போசிட் இருக்கு பாருங்க. அந்த சி மாதிரி இருக்கிற சிம்பிளுக்கு பேர் வந்து பேஸ் கிளெஃப். அது ட்ரிபிள் கிளெஃப், இது பேஸ் கிளெஃப். இப்போ நம்ம பேஸ் கிளெஃப் வேண்டாம், ட்ரிபிள் கிளெஃப் மட்டும் இப்போ எப்படி வாசிக்கிறதுன்னு பார்க்கலாம், அது நோட்டேஷன் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ட்ரிபிள் கிளெஃபில் நம்ம ரைட் ஹேண்டில் மிடில் போர்ஷன்லேருந்து மத்திய ஸ்தாயிலிருந்து மேல் நோக்கி வாசிக்கிறது. இதில் ஒரு 5 லைன் இருக்கு பாருங்க. கீழே இருக்கிற அந்த 5 மொத்தம் அந்த 5 லைன் இருக்கும். வெஸ்டர்ன் லைனை பொறுத்த வரைக்கும் அந்த 5 லைனில் அதுக்கு கீழே ஒரு சின்ன குட்டி கோடு போட்டுருக்கேன். ஒரு 5 லைன் இருக்கலாம், கீழே இருந்து கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 அப்படி நீங்கள் கவுண்ட் பண்ணும்போது அந்த 5 லைன் கீழே ஒரு சின்ன கோடு போட்டிங்கன்னா அதுதான் சி. சரிகம பரிசா நீங்கள் எழுதுனதான் சரிகம பரிசுன்ற ஒரு வார்த்தைங்க வரும். சா வேணும்னா சா போட்டுக்கோங்க, ரெடி வேணும்னா ரீ போட்டுக்கலாம். ஆனால் அந்த வெஸ்டர்னில் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அந்த நோட்டேஷன் இருக்குது. அந்த இருக்கிற 5 லைனுமே இடையில இருக்கிற ஒவ்வொரு இடைவேளையுமே வந்து சுரஸ்தானங்கள் தான். ஒவ்வொரு கோடுக்கும் ஒரு சுரஸ்தானங்கள் இருக்குது. கீழே இருக்கிற ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா இ அப்படின்ட்டு இருக்குது. நம்ம கீழே போட்ட ஒரு சின்ன கோடு இருக்குங்களா, அந்த கோடோட பேர் சி. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 லைன் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் லைனில் நம்ம கையில் வச்சு கூட பார்த்துக்கலாம். கீழே இருக்கிற ஃபர்ஸ்ட் லைன் இருக்குங்களா, இந்த ஃபர்ஸ்ட் லைன் பேர் வந்து இ, அடுத்த லைன் ஜி பி டி எஃப், இஜிபிடிஎஃப் அப்படின்னு இருக்குது. இப்போ இது வெற்றிடமாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கோடுக்கு நடுவில் சின்ன சின்ன காலியான இடம் இருக்குது பாருங்க, அது வந்து ஸ்பேஸ். கோடு போட்டுருக்கிறது லைன், வெற்றிடமாக இருக்கிறது ஸ்பேஸ், லைன் ஸ்பேஸ். இந்த லைன்லேயும் சுரஸ்தானங்கள் இருக்குது, ஸ்பேஸ்லேயும் சுரஸ்தானங்கள் இருக்குது. இதுதான் இதோட அமைப்பு. இப்போ சி எங்கே இருக்குன்னு பார்த்துட்டோம். 5 லைனுக்கு கீழே ஒரு கோடு போட்டோம்னா சி. சின்றது நம்ம கர்நாடிக்கில் அதுதான் சா. இப்போ சா வந்து சின்ன கோடு இருக்கிறது சா. அதுக்கு அடுத்து இருக்கிற ஒரு ஸ்பேஸில் ரீ இருக்கு. அதுக்கு அடுத்து ஒரு பெரிய கோடு இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஆகிற முதல் கோடு இருக்கு பாருங்க, அதுதான் கா. சின்ன கோடு சா, அதுக்கு அடுத்து ரீ, அந்த ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற முதல் கோடு பெருசாக இருக்கிற கோடு வந்து கா. சரி கா படிச்சு அதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்பேஸில் மா வருது. இப்படி நீங்கள் அடுத்தடுத்து சொல்லிட்டே போகலாம். என்னென்ன இருக்குங்க, இ ஜி பி டி எஃப் புரிஞ்சுச்சுங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் லைன் இருக்குது, ஃபர்ஸ்ட் இருக்குது இ ஜி, மிடில் பி டி எஃப் லைனோட இருக்குது. அடுத்தது ஒரு ஸ்பேஸ் என்ன இருக்கு பாருங்க, எஃப் ஏ சி இ. இதுதான் இதோட அமைப்பு மொத்தமாக அப்படி போட்டிருக்கு. இந்த எஸ் மாதிரி போட்டிருக்கிற குறியீடு எதை குறிக்குதுன்னா ட்ரிபிள் கிளிப் குறிக்குது. மேலே போதும் பார்த்துட்டோம். பேஸ் கிளிப் பற்றி நம்ம வேண்டாம் விட்டோம். இப்போ இந்த சுரஸ்தானம் நம்ம எதுன்னு தெரிஞ்சாச்சு. சுரஸ்தானம் தெரிஞ்சதுக்கப்புறமா அதை வாசிக்கிறதுக்கு நமக்கு குறியீடுகள் வேணும். அப்போ நம்ம டைமிங் வேணும் நமக்கு. எப்படி எதை வச்சு நம்ம வாசிக்கிறது, நோட்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே ஏதாவது மார்க் பண்ணியிருக்கணும். மார்க் பண்ணியிருந்தால் தான் நம்ம வாசிக்க முடியும். இப்போ என்ன பண்ணலாம்னா அதுக்கான நோட்டேஷன் என்னென்ன தேவை நமக்கு. இப்போ டைமிங்ஸ் நமக்கு தேவை. இப்போ கா இருக்குது, அங்கே இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைன் கான்னு சொல்லியிருக்கேன். அந்த கா வாசிக்கணும்னா என்ன பண்ணலாம், அப்படியே ஒரு கோடு போட்டு வச்சாச்சு. இப்போ வாசிக்கிறதுக்கு நோட்டேஷன் வேணும்ல, அதுக்கு தான் இந்த குறியீடு. என்ன குறியீடு, ஒரு ரவுண்ட் போட்டு 2 பக்கம் ஒரு 2 கோடு போட்டுருக்கு. அதுக்கப்புறம் வெறும் ரவுண்ட் மட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சிம்பிள்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த சிம்பிள்ஸ்க்குலாம் ஒரு பேர் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பிரேவ், அடுத்து இருக்கிறது செமி பிரேவ், அடுத்து இருக்கிறது மினிம், அடுத்து கிராச்சட், அடுத்து
கோவர். நம்ம சொரஸ்தானம் பார்த்துட்டோம், அதாவது ரொட்டேஷன் பார்த்துட்டோம். இப்போ வந்து கவுண்டிங்ஸ் தேவை, டைமிங் நம்மளுக்கு தேவை. டைமிங் இருந்தால் தான் நம்மளால் வாசிக்க முடியும். அதனால் இந்த டைமிங் எல்லாம் என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு இருக்கிறது ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி மியூசிக் கற்றுக்கணும்னு நினைப்பாங்க. கர்நாடிக் கற்றுட்டா சரிகா மனுஷா தெரியும், நம்ம வாசிக்கலாம். ஆனால் இது என்ன, இது ஏதோ மியூசிக் சிம்பிள்ஸ் அது அப்படியே தெரியும், ஆனால் என்ன எதுனே நமக்கு தெரியாமல் ரொம்ப நாள் யோசிச்சுருந்துருப்போம். அது என்னென்னா இதுதான் சிம்பிள் லாஜிக், வேறு ஒன்றுமே இல்லை. அந்த லைன்ஸ் தான் நொட்டேஷன் இருக்குது, அதை வாசிக்கிறதுக்கான கவுண்டிங் இருக்குது. இப்போ அதை நம்ம இப்போ எப்படி வாசிக்கணும், டைமிங் அதாவது நொட்டேஷன் பார்த்துட்டோம், சிம்பிள்ஸ் பார்த்துட்டோம், சிம்பிள்ஸோட கவுண்டிங் என்னென்னு பார்த்துட்டோம். இங்கே அதை எப்படி அப்ளை பண்ணி அதை வாசிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இங்கே அந்த இ லைன் இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் லைன், மொத்தம் 5 லைன் இருக்குது. அதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லைனில் இந்த ஈனா நமக்கு என்ன சொல்லுவீங்க, கா. அந்த காவை நம்ம வாசிக்கணும்னா எப்படி வாசிப்போம், அப்படியே கா வந்து பிளைனாக தான் இருக்குது, வாசிக்க முடியாது. இப்போ இதில் இருக்க நம்ம இங்கே முன்னாடி பார்த்த அந்த நொட்டேஷனில் ஏதாவது ஒரு நொட்டேஷனை இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம செமி பிரேவ் எடுத்துக்கலாம். இந்த செமி பிரேவை இப்போ இங்கே அப்ளை பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு நான் ஈல ரவுண்ட் போட்டிருந்தேன்னா அதுக்கு வந்து எத்தனை கவுண்ட் ஆச்சுங்க, இப்போ 4 இருக்கு. அப்போ அந்த ஈ வந்து 4 அப்படின்னா கா 4. இப்போ நம்ம நார்மலாக இப்போ கா போட்டு வாசிக்கிறது எப்படி வாசிப்போம், 4 மாத்திரைக்கு எப்படி வாசிப்போம், கேட்கலைங்க. கா அப்படி சொல்லி பிரிப்போமா நம்ம. இந்த கா 4 மாத்திரைக்கு கா அப்படின்னு சொல்லிட்டு 4 போடுவோம். அதாவது கா 1 போட்டுட்டு பக்கத்தில் 3 கார்வை போட்டுருக்கோம். அப்படின்னா அது 4 மாத்திரையோட வேல்யூன்னு அர்த்தம். அதே போல தான் இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா, நம்ம இங்கே கார்வை போட வேண்டியதில்லை. அந்த 4 மாத்திரைக்குரிய ஒரு குறியீடு மட்டும் எந்த நோட்டேஷன் நம்ம வாசிக்கணுமோ அங்கே போட்டுட்டோம்னா அங்கே அந்த இருக்கிற நோட்டேஷன் வந்து எத்தனை மாத்திரை, இப்போ 4 மாத்திரை 4 மாத்திரை. இப்போ அதே கா வந்து இப்போ 4 மாத்திரை போட்டிருந்தோம். இப்போ அதுக்கு 2 மாத்திரை தான் நமக்கு வேணும். அதாவது ரொம்ப அதிகமாக நம்ம வலிக்க வேண்டாம், குறைவாக இருந்தால் போதும். அப்படின்னா இந்த 4 நம்ம 2 ஆக்கலாம். கா 2 போட்டு வச்சுங்க, மினிமம் மாற்றிடுங்க அந்த இடத்துல. ஓகே, இப்போ மினிமம் ஆயிடுச்சு. இப்போ எவ்வளோ வேல்யூ, இதோட வேல்யூ 2. இப்போ கா போட்டு ஒரு துணைக்கால் கா, அவ்வளோதான் இருக்குது. வெஸ்டர்னில் வாசிக்கணும்னா ஈ சொல்லிக்கலாம். ஈ இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்தாலும் சரி, இல்லை பாடினாலும் என்ன இருந்தாலும் இதுதான் வந்து கான்செப்ட். நம்ம 4 இருக்கும்போது ஈ 4 இருந்துச்சுன்னா அதை ஈ காவை பாடுற போது கா அப்படி எடுத்துக்கிறோம். இப்போ அதை 2 கவுண்ட் ஆயிடுச்சு. 2 கவுண்ட் ஆன பிறகு என்ன பண்ணுறோம்னா ஈ 2 கவுண்ட் தான் இருக்குது, கா, அவ்வளோதான். இந்த 2 மாத்திரை தான் அதோட வேல்யூ ஆகுது. அடுத்து இது வந்து க்ராச்செட்டை மாத்திரம் அப்படின்னா, க்ராச்செட் வந்து சேம் ஒரே நோட்டில் தான் சொல்கிறேன், அதே ஈல. இப்போ இது வந்து க்ராச்செட் ஆயிடுச்சு. க்ராச்செட் ஆனதுனால 1 கவுண்டை மாற்றிக்கலாம். இப்போ இது எப்படி வாசிக்கலாம், கா 1 கவுண்டில் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதானே. 4 இருக்கும்போது கா அப்படின்னு ஒலிக்கும். 2 இருந்துச்சுன்னா கா அப்படி ஒலிக்குது. அடுத்து 1 இருந்துச்சுன்னா கா. இதுதாங்க கான்செப்ட், வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம இந்த சொரம் நொட்டேஷன்ஸ் வந்து ஃபுல்லாக கீழே இருக்குது. சொரங்கள் இந்த கோடு பார்த்தீங்களா, இந்த 5 கோடில் தான் வந்து ஒரு சுரஸ்தானங்களும் அடங்கியிருக்கு. அதை வாசிக்கணும்னு நம்ம பார்க்கணும்னா இந்த நொட்டேஷன்லாம் நமக்கு தேவை. நம்ம பார்த்து இல்லைங்களா, பிரேவ், செமி பிரேவ், இது மாதிரி நொட்டேஷன் என்னென்னா அதெல்லாம் கவுண்டிங் தான். அந்த கவுண்டிங் இருந்தால் தான் ஒரு சொரத்தை நம்மளால் எவ்வளோ நேரம் வாசிக்கணும், எவ்வளோ நேரம் சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சதுனால ஈஸியாக அப்ளை பண்ணலாம். இப்போ சரி க மா வந்து இப்போ சஸ்டெயின் பண்ணணும்னு வச்சுங்க, சரி க மா. இப்போ மா வந்து மொத்தம் நான் 4 மாத்திரை பாடிருக்கேன். அது எப்படி எழுதலாம், சா வந்து இது சின்ன லைன் இருக்கு இல்லைங்களா, இது வந்து சா. அதனால சாக்கு வந்து 1 கவுண்ட் நான் போட்டுருக்கேன், ரீக்கு 1 கவுண்ட்டு, கா 1 கவுண்ட்டு. மா மட்டும் எத்தனை பாடிருக்கேன், 4 மாத்திரை பாடிருக்கேன். இப்போ மா 4 மாத்திரை பாடிருக்கிறதுனால மா என்ன பண்ணிடலாம்னா மற்றதெல்லாம் வந்து க்ராச்செட் யூஸ் பண்ணிவிட்டு மாக்கு இந்த செமி பிரேவ் யூஸ் பண்ணலாம். புரிஞ்சுங்களா கான்செப்ட். அதுவும் வந்து அந்த லைனில் சென்டரில் நம்ம மார்க் பண்ணியிருக்கணும். எந்த சொரம் நம்ம வாசிக்கணும்னு நினைக்கிறோமோ அது சென்டரில். அதே மாதிரி வந்து சிம்பிளில் இந்த கோடுக்கு இருக்கு இல்லைங்களா, இந்த கோடு சிலது வந்து மேல் நோக்கி இருக்கும், சிலது வந்து கீழ் நோக்கி இருக்கும். அது வந்து ரெண்டுமே ஒன்று தான். சிலது மேலே போயிருக்கிறதும் கீழே எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்கும், அந்த கவுண்டிங் அதே தான். க்ராச்செட் வந்து மேல் நோக்கி இருந்தாலும் கீழ் நோக்கி இருந்தாலும் ஒரே வேல்யூ தான், அந்த வேல்யூ எதுவுமே மாறாது. இந்த ஸ்டஃப் லைன் பற்றி நான் ஒரு சொல்ல மறந்துட்டேன். அது ஒரு கோடு போட்டிருக்கு. இந்த ஸ்டஃப் லைனில் ஒரு இடையில ஒரு கோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோடு வந்து பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பார் என்னென்னா ஒரு அச்சரமாக பிரிச்சிருக்கும். ஒரு அச்சரத்துக்கு இத்தனை சொரம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அப்போ இது ஒரு பீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அச்சரம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் இந்த ஒரு பாருக்குள்ளே எத்தனை சொரம் அடங்கியிருக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடியே டைம் சிக்னேச்சரில் போட்டிருப்பாங்க. டைம் சிக்னேச்சர் அது இதுதான்.
2 4 3 4 4 4 5 4 6 8 இப்படிலாம் வருது இல்லைங்களா? இது டைம் சிக்னேச்சர். ஒரு பாருக்குள்ள எத்தனை நோட்டேஷன் வருதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த ஒரு பாட்டு வந்து எந்த ரிதமில் போகுது அப்படின்னு சொல்லியும் நம்ம டைம் சிக்னேச்சரை பார்த்தே நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இந்த பாட்டோட எண்டில் பார்த்தீங்கன்னா 2 கோடு போட்டிருக்கோம். இந்த மாதிரி 2 கோடு போட்டிருக்கீங்களா? இந்த 2 கோடு எதை சொல்லுதுன்னா இந்த பாட்டு முடிய போகுது, முடிஞ்சிடுச்சு அப்படின்றது. இந்த 2 கோடு போட்டிருந்தா எண்டு பார், ஓகேங்களா? எண்டு பார்னு அர்த்தம், அது முடிஞ்சிடுச்சு, அந்த பாட்டு வந்து முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இல்லை அந்த 2 கோடுக்கு முன்னாடி வச்சுருக்க 2 டாட் இருக்குன்னு வச்சுங்க. இந்த மாதிரி ஒரு டாட் இருக்குது அப்படின்னா அது ரிப்பீட்டட் பார். திரும்ப அந்த லைனை இதுக்கு முன்னாடி வாசிச்ச லைனை இது முன்னாடி ஒரு பார் போட்டிருக்கோம். அந்த பார்லேருந்து இது வரைக்கும் நம்ம வாசிச்சிருக்கக்கூடிய அதே லைனை திரும்ப வாசிக்கணும் அப்படின்னு அர்த்தம். இதை வந்து நீங்கள் நோட்டேஷன் இருந்து போட்டு பாருங்கள். 5 லைன் போட்டு எழுதி பாருங்கள். நோட்ஸ் எதுவுமே இல்லையா? நீங்கள் ஒரு முறை பாடி ரீகால் பண்ண தோணுதா? ஒன்றுமே இல்லை. அதில் 5 லைன் இருக்குது பாருங்கள். அந்த 5 லைன் என்ன பண்ணலான்னா நம்ம கையில் 5 லைன் இருக்குது பாருங்கள். 5 லைன் இருக்குது, ஓகேங்களா? 5 லைன் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது. இதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. இது வந்து இ சொல்லியிருக்கேன். சின்ன லைன் போட்டீங்கன்னா அது சி. இப்போ நம்ம ஈலேருந்து ஆரம்பிக்கலாம். இ ஜி பி டி எஃப், அடுத்து எஃப் ஏ சி இ, அவ்வளோதானே. இஜிபிடிஎஃப் எஃப்ஏசிஇ, அவ்வளோதாங்க நோட்டேஷன். இது மாதிரி கையில் நீங்கள் சொல்லி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட என்ன பண்ணுறீங்க சொல்லிவிட்டு அவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. இதை வந்து ஷஃபில் பண்ணி விளையாடுங்க. ஒரு கேம் மாதிரி வச்சுட்டு மாற்றி மாற்றி கேளுங்க. இது என்னது இ, இது பி, இது ஜி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி கேட்டு விளையாடி பார்த்துட்டே இருங்க. கையில் நோட்டேஷன் வந்து தரவா பதிஞ்சிடும். இந்த லைனில் வந்து எதெல்லாம் இங்கே போட்டிருக்காங்க, எந்த நோட்டேஷன்லாம் இருக்குது நம்ம மனசு நல்லா பதிஞ்சிடும். பதிஞ்சிட்டதுக்கு அப்புறமா நம்ம நோட்டேஷன் எழுதி வச்சிருந்தாலும் இல்லை வந்து ஆன்லைனில் நம்ம நோட்ஸ் ஏதாவது டவுன்லோட் பண்ணி பார்த்தாலும் நம்ம அதை ஈஸியாக வாசிக்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம ஈஸியாக சின்ன நோட்ஸ் எடுத்துப்போம். மினிமம் எடுத்துங்க, கிராஸ் செக் எடுத்துங்க. ஆஃப் நோட்டில் அப்புறம் பார்க்கலாம். முதல்ல இந்த மினிமம், கிராஸ் செக், பிரேவ் இது மாதிரி நோட்டேஷனை வாசிச்சு பழகுங்க. இந்த பாடங்கள்லாம் ரொம்ப எளிமையானது தான். கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கிட்டவங்களுக்கு இதை பற்றி, வெஸ்டர்னை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியலன்னா இதை கொஞ்சம் பாருங்கள். தெரியாதவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப எளிமையானது தானே. நம்ம தெரிஞ்சுக்காத வரைக்கும் தான் நம்ம அது கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் இது வரைக்கும் பார்த்த நோட்டேஷன் எல்லாமே எவ்வளோ தாங்க. இதை தவிர பெருசாக எதுவுமே இல்லை. இன்னும் ஒரு சில நோட்டேஷன் நம்ம விட்டு போகணும். ஆஃப் நோட், கால் நோட், அதில் சிலதெல்லாம் பார்க்கல நம்ம. அது மாதிரி பேஸ் கிளிஃபை நம்ம பார்க்கல. அது மாதிரி ரெஸ்ட் கவுண்டிங் எல்லாம் இருக்குது. ரெஸ்ட் கவுண்டிங் நம்ம பார்க்கல. இது வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேலும் சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க. அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.